ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு செல்லர் டோர் என்கிற த்ரில்லர் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயினி பிரெக்னெண்டாக இருக்காங்க. ஒரு நாள் இவங்களுக்கு அபார்ஷன் ஆகிறது. அந்த நேரம் அவங்க ஹஸ்பண்டை உடனே கால் பண்ணி கூப்பிடுறாங்க. பட் அவர் உடனே வரல. ஹீரோ லேட்டாக தான் வராரு. கொஞ்ச நாள் போக போக ஹீரோயினி கற்பம் கலைஞ்சதுனால ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் அவங்களால நார்மலாக இருக்க முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் வேற வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க. பட் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல. இருந்தாலும் வேற வீடை இவங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு பெரிய பணக்காரன் பங்களாவுல தனியா இருக்காரு. அவருக்கு ஹீரோவையும் ஹீரோயினியும் பிடிச்சு போனதுனால அந்த வீடை அவங்க பேருக்கு அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுக்காரு. பட் அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, பேஸ்மெண்ட்ல இருக்க டோரை என்னைக்குமே ஓபன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அந்த வீடு மறுபடி உங்களுக்கு கிடைக்காம போயிரும்னு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு பயந்து இந்த வீடை ஹீரோ வேணாம் சொல்றாரு. பட் ஹீரோனி நமக்கு இந்த வீடு கிடைச்சதே பெரிய விஷயம், நாம அக்ரிமெண்ட்டை ஏத்துக்கிடுவோம்னு ஹீரோவை கன்வின்ஸ் பண்றாங்க. ஒரு வழியா ஹீரோவும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவோட கம்பெனில அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ ஹீரோனிக்கு தெரியாம மறைக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனில இருக்க லேடி காணாம போயிருந்தாங்க. அந்த லேடி காணாம போக என்ன காரணம், அவங்க உயிரோட கிடைச்சாங்களா இல்லையா, அந்த லேடிக்கும் ஹீரோவுக்கு என்ன சம்பந்தம், பேஸ்மெண்ட்ல இருக்கிற டோரை ஹீரோவும் ஹீரோனியும் ஓபன் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற டோரோட மிஸ்ட்ரிய படத்துல கொண்டு போன விதம் பரவலாம இருக்கு. ஹீரோவோட கம்பெனில வேலை பார்த்த லேடி ஏன் காணாம போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத படத்துல ஓரளவு நல்லா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஹீரோனி அல்டிமேட்டா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோவுக்கு தெரியாம ஹீரோயினி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அது படத்துல சூப்பரா இருக்கு. படத்தோட ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி மற்றும் பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. படத்துல தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், இந்த படத்தோட ஜானர் த்ரில்லர் டிராமா தான். பட் படத்துல த்ரில்லர் எலிமெண்ட்ஸ்னு படத்துல எதுவுமே இல்ல. பேஸ்மெண்ட்ல இருக்கிற டோரோட மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிற சீன் நம்மள அந்த அளவு இம்ப்ரெஸ் பண்ணல. படத்தோட நிறைய காட்சிகள் ரொம்ப சுலபப்புறமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த காட்சிகளை நாம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.